ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஆன்லைனில் கோர்ஸை கிரியேட் பண்ணி அதை எப்படி சேல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். இதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணுறோம், அதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் டைம் எடுக்கும், என்ன மாதிரி கோர்ஸ்லாம் செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஆன்லைனில் கோர்ஸ் செல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பிளாட்ஃபார்ம் தான் nas.ioன்னு சொல்லுவோம். nas.io இந்த பிளாட்ஃபார்ம் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பிளாட்ஃபார்மை ஜஸ்ட் நான் அப்படியே ஓப்பன் பண்ணிக்கிறேன். nas.ioவில் நான் ஆல்ரெடி கிரியேட் பண்ண கோர்சஸ் எல்லாம் இங்கே லிஸ்ட்டில் காட்டுது. நான் ஜஸ்ட் கிரியேட் நியூ கம்யூனிட்டின்னு ஒரு பேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து கம்யூனிட்டி பேஸில் ஒர்க் ஆகும். கம்யூனிட்டி பேஸ்னா நீங்கள் ஒரு கம்யூனிட்டியில் உங்களோட மெம்பர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அந்த மெம்பர்ஸ்க்கு நீங்கள் கோர்ஸை வந்து டிஃப்ரெண்ட் ரேட்ஸில் வந்து நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் நியூ கம்யூனிட்டின்னு கொடுத்துட்றேன். கிரியேட் நியூ கம்யூனிட்டின்னு கொடுத்தாச்சு. கிரியேட் நியூ கம்யூனிட்டியில் கம்யூனிட்டியோட நேம் வைக்கணும். நான் ஜஸ்ட்டு சிலம்பம் போட்டுக்கிறேன். சிலம்பம் நான் 2-3 கம்யூனிட்டி ஆல்ரெடி கிரியேட் பண்ணனால சிலம்பம் -3ன்னு போட்டுக்கிறேன். ஹவு பிக் யுவர் கம்யூனிட்டின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி உங்களுக்கு கம்யூனிட்டி இருக்குது, யூடியூப்ல உங்களுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி இருக்காங்கிற பட்சத்தில் என்ன சைஸில் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணிக்கலாம். கிரியேட் கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ கிரியேட் கம்யூனிட்டின்னு கொடுத்த உடனே நமக்கு ஒரு கம்யூனிட்டி ஒரு தனியாக செப்பரேட்டாக இந்த நேமில் கம்யூனிட்டி வந்து கிரியேட் ஆயிரும். கங்க்ராச்சுலேஷன்ஸ் சிலம்பம் 3 is liveன்னு வந்துருச்சு இல்லையா. ஸோ இதுதான் நம்மளோட URL. இந்த URL வந்து யார் வேணால் அக்சஸ் பண்ணிக்கலாம். nas.io/silambam3ன்னு இருக்கு இல்லையா. இதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் கூட பண்ணிக்கலாம். பென்சில் மாதிரி ஐக்கான் இருக்கு இல்லையா, இதில் வந்து நீங்கள் இதை எடிட் பண்ணிக்கலாம். silambam/online போடுறேன்னா, ஸோ சிலம்பம் ஆன்லைன் போட்டு ஜஸ்ட்டு சேவ் கொடுக்குறேன். ஸோ இப்போ சிலம்பம் ஆன்லைன் ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு வருது. ஸோ சிலம்பம் ஆன்லைன் -3 இந்த மாதிரி உங்களோட யூனிக் நேமு இல்லை சிலம்பம் ஆன்லைன் தமிழ் இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் யூனிக் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சிலம்பம் ஆன்லைன் தமிழ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த லிங்க்ல யார் வேணாலும் வந்து உங்களோட கம்யூனிட்டி அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களோட கம்யூனிட்டியோட கரன்சி என்னன்னு கேட்குது. நான் இந்தியன் ருபீஸ்ன்னு தான் கொடுத்துருக்கேன். ஸோ கண்டினியூ டு போர்ட்டல்னு கொடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் சிலம்பம் 3ங்கிறது நான் இப்போ கிரியேட் பண்ண சிலம்பம் 3ங்கிற கம்யூனிட்டி. ஸோ வெல்கம்னு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நம்ம கம்யூனிட்டியோட லோகோ என்ன, கவர் இமேஜ் என்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ஜஸ்ட் லோகோவை ஜஸ்ட் கஸ்டமைஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் லோகோவாக செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணிக்கிறேன். உங்களோட ஃபைல் எங்கே இருக்கோ அதை நீங்கள் ஜஸ்ட் அப்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே கவர் இமேஜ், நீங்கள் கவர் இமேஜ் என்ன இருக்கோ கேலரியில் இருக்க ஆப்ஷனில் ஜஸ்ட் நீங்கள் எதை வேணால் கவர் இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த கம்யூனிட்டியில் டிஸ்கிரிப்ஷன் என்ன வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களோட கம்யூனிட்டியோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம லோகோ மாற்றிக்கலாம், கவர் இமேஜ் மாற்றிக்கலாம், ப்ளஸ் என்ன டிஸ்கிரிப்ஷனோ அதை ஆட் பண்ணிக்கலாம். சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா சூஸ் அ வே டு ஸ்டார்ட் மானிட்டைசேஷன் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒன் டைம் பர்ச்சேஸ்ன்னு இருக்குது. ஒன் டைம் பர்ச்சேஸ்னா இப்போ உங்களோட மெம்பர்ஸ் எல்லாம் வந்து ஒரு தடவை பர்ச்சேஸ் பண்ணிட்டு லைஃப் லாங் அதை யூஸ் பண்ணிக்கணுமா, அப்படி இல்லை சப்ஸ்கிரிப்ஷன் பேஸான்னு கேட்குது. சப்ஸ்கிரிப்ஷன் பேஸ்னா நீங்கள் மந்த்லி அவங்க பே பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஒன் டைம் செல்லபிள் ப்ராடக்ட்டுங்கிற மாதிரி தான் கொடுக்க போகிறேன். செல்ல கோர்ஸ் டிஜிட்டல் ப்ராடக்ட் 1-on-1 செஷன் கொடுத்துட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நியூ ப்ராடக்ட்னு கிரியேட் ஆயிடுச்சு. ப்ராடக்டோட நேம் கேட்குது. ஸோ ஆன்லைன் சிலம்பம் கிளாஸ்ன்னு போட்டுக்கிறேன். லேர்ன் சிலம்பம் ஆன்லைன் டைப் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு ஒரு கவர் இமேஜ் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட்டு இமேஜ் இருக்குது அப்லோட் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஒரு கவர் இமேஜ் ஒன்று நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் உங்களோட கவர் இமேஜ் எது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் உங்களோட நேமு. ஸோ பார்த்தீங்கன்னா ப்ரைஸிங் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரைஸிங்கில் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிக்ஸ்டு ப்ரைஸா இல்லை ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸா. ஃப்ளெக்சிபிள் ப்ரைஸுங்கிறது உங்களுக்கு ப்ரைஸ் ரேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்கும். ஆஃபருங்கிற ப்ரைஸ் மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இப்போது ஃபிக்ஸ்டு ப்ரைஸு என்ன ரேட்டுக்கு நம்ம கொடுக்கலாம்னா, இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் 1000 ரூபீஸ்ங்கிற மாதிரி நான் கோட் பண்ணுறேன். இப்போ 1000 ரூபீஸ்ன்னு கொடுத்துட்டா பிரேக் டவுனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்போ பிரேக் டவுனில் மெம்பர் வந்து கட்டுற பேஸ் வந்து 1000 ரூபா கட்டுவாங்க. உங்களுக்கு 1000 ரூபா கட்டி ஒருத்தர் சேர்றாங்க அப்படின்னா nas.io வந்து ஃபீஸா வந்து 93.22 எடுத்துக்குவாங்க. பேமெண்ட் ப்ராசஸிங் ஃபீ வந்து 25 ரூபா 96 பைசா போகும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது ஒருத்தர் பர்ச்சேஸ் பண்ணால் 880 ரூபா 82 பைசாங்கிற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து nas.ioவோட ஒரு அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆகிட்டே வரும். அதை நீங்கள் உங்களோட அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஃபிக்ஸ்டு ஃப்ளெக்சிபிள்ங்கிற மாதிரி ப்ரைஸிங் வைக்க முடியும். இல்லை நான் கோர்ஸை வந்து ஃப்ரீயாக தான் கொடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு 0ன்னு கொடுத்தீங்கன்னா ஃப்ரீ ஃபார் மெம்பர்ஸ்ன்னு வந்துடும். ஸோ உங்களோட மெம்பர்ஷிப் வச்சிருக்க எல்லாருக்குமே இந்த கோர்ஸ் வந்து ஃப்ரீயாக போயிடும். நான் ஜஸ்ட் இப்போ ஃப்ரீயாக தான் கிரியேட் பண்ணுறேன். ஸோ கண்டினியூ கொடுத்தாச்சு.
ஸோ இப்போ கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் நம்மளோட ஒரு ஆன்லைன் கோர்ஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஆன்லைன் சிலம்பம் கிளாஸ்ன்னு போட்டு லேர்ன் சிலம்பம் ஆன்லைன் டிஸ்கிரிப்ஷன் வந்துருச்சு. என்ன ரேட், ஃப்ரீயா இல்லை எப்படி அப்படிங்கிறத இங்கே காட்டுறாங்க. ஸோ இப்போ இதில் இருக்க கண்டென்ட் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். ட்ராக் அண்ட் ட்ராப் அப்லோட் ஆஃப் ஃபைல்ஸ்ன்னு கேட்குது. நான் ஜஸ்ட் ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் அப்லோடும் கொடுத்துட்டிங்கன்னா இதில் ஜஸ்ட் அப்படியே டேரெக்டாக ஃபைல் வந்து அப்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு ஃபைல் வந்து பீயிங் அப்லோடுன்னு இருக்கு. இதில் நீங்கள் டேரெக்டாக ஃபைல் தான் கொடுக்கணும்னு இல்லை. இதில் நீங்கள் உங்கள் யூடியூபோட லிங்க் கூட கொடுக்கலாம். லிங்கை கிளிக் பண்ணாங்கன்னா டேரெக்டாக யூடியூப் வீடியோவுக்கு உங்களுக்கு அப்படியே வந்து டேரெக்டாக போயிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். யூடியூப் லிங்க், இந்த மாதிரி லிங்க் எது இருந்தாலும் கொடுத்துக்கலாம். வேறு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்குனாலும் இதில் அப்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்லோட் முடிஞ்சிருட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அப்லோட் முடிஞ்சிருச்சு. ஒன் அப்லோடுன்னு வந்துருச்சு. இது வந்து ப்ராசஸிங்கில் இருக்கு. ஸோ இப்போ ஆட் நியூன்னு கொடுத்து அப்லோட் ஃபைலை ஆட் லிங்கான்னு கேட்குது, ஆட் செக்ஷன் கேட்குது. ஸோ இப்போ செக்ஷன் எப்படின்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இவ்வளோ இருக்கணும், செகண்ட் பார்ட்டில் இத்தனை கோர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு செக்ஷன் வேணும்னா செக்ஷனோட நேம் இது வந்து பேசிக் லெவல், ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பேசிக் லெவல்னு வச்சா இது மீடியம் லெவல்னு வச்சுக்கலாம். மீடியம் லெவல் டிஸ்கிரிப்ஷன் வேணா கொடுத்துடலாம். மீடியம் லெவலில் நீங்கள் ஃபைல் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபர்ஸ்ட் இப்போ பேசிக் லெவலு, இது மீடியம் லெவலு. இதை நீங்கள் வேணால் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் காட்டணும், அண்ட் தென் இது செகண்ட் காட்டணும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்கலாம். இது அப்லோட ஃபைல். ஸோ ஆட் லிங்க்னா உங்களுக்கு என்ன லிங்கோ உங்களோட யூடியூப் லிங்கை நீங்கள் இதில் கொடுத்துடலாம். ஸோ இப்போ எனக்கு இந்த செக்ஷன் தேவையில்லை, நான் அதனால் என்ன பண்ணிக்கிறேன், இதை ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். இங்கே செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் டெலிட்டும் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, நான் இந்த செக்ஷனை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களோட கோர்ஸில் இருக்க நீங்கள் ஒரு கோர்ஸ் ஒன்று கிரியேட் பண்ணுறீங்க, அதை ஆன்லைனில் அப்லோட் பண்ணி உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு பிளாட்ஃபார்ம் எதுவும் தெரியலனா NASDAQ.io அப்படிங்கிறத நீங்கள் ஜஸ்ட்டு அக்கௌண்ட் ஒன்று கிரியேட் பண்ணி உங்களோட வீடியோஸ் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணி நீங்கள் ப்ரைஸ் கோட் பண்ணி செல் பண்ணுறா இருந்தாலும் செல் பண்ணலாம், அப்படி இல்லை ஃப்ரீயானாலும் நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது மாதிரி தான் நீங்கள் ஒரு ஆன்லைனில் ஒரு கோர்ஸை கிரியேட் பண்ணி செல் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது ரொம்ப ஈஸி அப்படிங்கிறத புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பர்டிகுலர் வீடியோ. ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் வீடியோ ஃபுல்லாக பார்த்தேன் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், எனக்கும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் இது நிறைய பேருக்கு போகும். இல்லை நான் ஆன்லைனில் கோர்ஸ்லாம் பண்ணி விற்க போறேன், வித்து நான் பணம் சம்பாதிக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் தென் இதே மாதிரியே நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.